இன்னும் எடுக்க தெரியாதவர்கள் புலம்பல் இங்கு இருக்கிறது, யூதா இங்கு இருக்கிறது, பிலமோன் இங்கு இருக்கிறது, தேடி கண்டுபிடிக்கிற மக்கள் இன்றைக்கும் சபைக்குள் இருக்கிறார்கள். அதன் அர்த்தம் என்னவென்றால் they are not healthy in the spiritual life. ஒருவேளை உலக பிரகாரமாக ஜிம்ல போய் பாடி டெவலப் பண்ணியிருக்கலாம், ஆனால் சபையிலே அன்பானவர்களே சபைக்குள் வருவது ஒரு சபை எப்படி இருக்க வேண்டுமானால் பக்தி இருக்க வேண்டும். அந்த பக்தி விருத்தி அடைய வேண்டும். ஜபத்திலே விருத்தி, வேத வாசிப்பிலே விருத்தி, ஆராதனிலே விருத்தி, ஆலயத்துக்கு வருவர் விருத்தி. நான் சிலரை பார்க்கிறேன், அந்த நாள் முதல் இந்த நாள் வரை அந்த செய்தி நேரத்திற்கு அல்லாவிட்டால் செய்தி முடியும் போது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத இவர்கள் சபைக்கு வந்து ஒன்றுதான், சபைக்கு வராமல் இருக்க ஒன்றுதான். ஒரு சபை என்றால் அது எப்படி இருக்க வேண்டும்? இட் ஷுட் பி ஹாப்பியஸ்ட் சர்ச், அதாவது சமாதானமுள்ள ஒரு சபை. இன்றைக்கு சபைக்குள்ளே எவ்வளவு சண்டை, சபைக்குள்ளே எவ்வளவு பிரச்சனை. இங்கே ஒன்றை வலியுறுத்த விரும்புகிறேன் அன்பானவர்களே, சபை என்பது இட் இஸ் a spiritual institution, it is not a financial institution. சபை என்பது ஒரு ஆன்மீக நிறுவனம், அது ஒரு பொருளாதார நிறுவனம் அல்ல. சபைக்குள்ளே அதாவது பொருளை விற்பது, வாங்குவது, கடன் கொடுப்பது, இந்த சின்ன சின்ன வியாபாரங்களுக்கு சபை இடமே இல்லை. சீட்டு பிடிப்பது, இவையெல்லாம் சபைக்கு வெளியே இருக்க வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, சபைக்குள்ளே எந்த டிரான்சாக்ஷனையும் வைத்துக் கொள்ளாதிருங்கள். ஏனென்றால் அந்த ஒரு பாதிப்பு, உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அது முதலாவது ஊழியனை பாதிக்கும், சபையை பாதிக்கும், உங்களுடைய ஆன்மீகத்தை பாதிக்கும். எனவே டோன்ட் ஹேவ் எனி டிரான்சாக்ஷன் இன்சைட் தி சர்ச். பணம் அல்லாவிட்டால் வியாபாரங்கள். திரும்ப சொல்லுகிறேன், சபையில் இருக்கிற 2 பேரும் கூட்டு வியாபாரம் செய்ய வேண்டாம். டோன்ட் பி a பார்ட்னர் இன் பிஸ்னஸ் இன் ஒன் சர்ச். ஒரே சபையிலிருந்து 2 பேரும் ஒரு கூட்டு வியாபாரம் பண்ணுவது அது மிகுந்த அன்பான மோசமான பின் விளைவுகளை உண்டாக்கும். அது யாரை பாதிக்கும்? சபையை பாதிக்கும். எனவே உங்களுடைய கூட்டு வியாபாரம் கூட சபைக்குள் வேண்டாம். சபைக்குள்ளேயே இன்றைக்கு அவர் நல்லவர், ஆனால் நாளைக்கு நல்லவரா? அன்பானவர்களே, எல்லாரும் நல்லவர்கள் எப்போதாவது ஒரு முறை. கர்த்தர் மட்டும்தான் எப்போது நல்லவர். யாரைத்தான் நம்புவதோ? கர்த்தரை மட்டும் நம்புங்கள். ஒரு சபை எப்படி இருக்க வேண்டும்? இட் ஷுட் பி ஹாப்பி. வசனத்திலே, ஆராதனைகளே இன்றைக்கு கொஞ்ச நேரம் நின்று விட்டால் முகம் சுளிக்கிறது, முகம் மாறுகிறது, முகம் வேறுபடுகிறது. 3 மணி நேரம் டிவி, அதாவிட்டால் ஒரு சீரியல், அதாவிட்டால் ஒரு கிரிக்கெட் மேட்ச், அதாவது கொஞ்சம் கூட முகம் மாறவில்லை. ஒரு 10 நிமிடம் நின்று விட்டால் முகம் மாறிவிடுகிறது. எதை குறிக்கிறது சொன்னால் இன்னும் அவர்கள் பக்தியிலே விருத்தி அடையவில்லை. நான் கொடுக்கிற 2வது தலைப்பு ஹெல்த்தி சர்ச், அதாவது ஒரு ஆரோக்கியமான சபை. அன்பானுள்ளே, சில நேரங்களிலே கடினமான வார்த்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். கடினமான மக்கள் அன்பானுள்ளே அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லாரும் உங்களைப் போலல்ல, என்னைப் போலல்ல. என்னைப் போல எல்லாரும் இருக்க நான் விரும்புவது நல்லது